ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்களுக்கும் எங்கள் சேனலில் வீடியோ பார்க்க வந்தவங்களையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் நண்பன் யாகசி. இது எங்களோட சேனல் எங்க பாப் ஸ்டோரி. வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிறது விசித்திரகுப்தன்ற ஒரு கதையை சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. ஒரு ஊரில் வினோதபுரின்னு ஒரு ஊர். அதில் விசித்திரகுப்தன்னு ஒரு ராஜா. அவர் ராஜா மந்திரி, அந்த நாட்டுக்கு எந்த குறையும் வராத அரசாட்சி செஞ்சுன்னு வர நாளில் ஒரு நாள் வேட்டைக்கு போகிறாங்க. மந்திரி கூப்பிட்டுன்னு வேட்டைக்கு போகிறாரு. போய் காட்டில் வேட்டையாடிட்டு தண்ணியே இல்லை. அந்த காட்டில் தண்ணி தாகம் அவங்களுக்கு, மந்திரிக்கும் ராஜாவுக்கும் ரொம்ப தாகம் ஆகிப்போச்சு. அந்த கூட வந்துருக்கிற சிப்பாய்களை இந்த காட்டில் எங்கேயாவது தண்ணி இருந்தால் பாருங்க, பார்த்து எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த காடெல்லாம் சுற்றினா கூட தண்ணி கிடைக்கிறதில்ல. எங்கேயுமே தண்ணி இல்லை மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு இது ராஜாவும் மந்திரியும், என்ன செய்கிறது மந்திரி, ரொம்ப தாகமாக இருக்குது, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு அப்படின்னு சொல்லி ராஜாவும் மந்திரியும் போகிறாங்க. அந்த ரெண்டு பேரும் தனியாக அப்படி போகிறாங்க. போகிற சமயத்தில் ஒரு ரிஷி வராரு. ஒரு ரிஷி அந்த பக்கம் வராரு. அப்போ அந்த ரிஷிக்கு இவங்க ரெண்டு பேரும் வணக்கம் சொல்கிறாங்க. வணக்கம் சாமி, கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஆசீர்வதிக்கிறாரு. நாங்கள் இந்த மாதிரி பலான நாட்டு ராஜா, சொர்ணபுரி என்னமோ ஊர் சொன்னேன், அதுவும் மறந்துட்டேன். அந்த ஊருக்கு ராஜா வேட்டைக்கு வந்த இடத்துல தாகம் அதிகமாக போச்சு, எனக்கு தண்ணி தாகம், என்ன செய்கிறது சாமி, எங்கேயாவது தண்ணி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா, இந்த காட்டில் எங்கேயுமே தண்ணி இல்லைப்பா, இந்தா உங்களுக்கு தாகம் தேடுற மாதிரி நான் 2 நெல்லிக்கனி கொடுக்குறேன், ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுக்கணும். நெல்லிக்கனி வச்சுருக்கிறாரு அவர், நெல்லிக்காய். அவங்க 2 பேருக்கு 2 காய் கொடுக்குறாரு. இதை சாப்பிடுங்க, உங்களுக்கு தாகம் தேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு 2 நெல்லிக்கனியை கொடுக்குறாங்க. அதை வாங்கி சாப்பிட்ட பின்னால் அவங்களுக்கு தண்ணி தாகம் அடங்கிறது. அப்போ ரொம்ப அவங்க அந்த சாமியாரை வணங்குறாங்க. இந்த சமயத்தில் எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்த மாதிரி இதை நீங்கள் கொடுத்தீங்க, இல்லைன்னா நாங்கள் செத்தே போயிருக்கோம், அவ்வளோ தாகமாக இருந்துச்சு சாமி, இது நான் சாகிற வரலாம் மறக்க மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு அது சொல்லுங்க, நான் என் உயிருள்ள அளவுக்கு அதை நான் மறக்காத வச்சுருக்கிறேன், எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னன்றாரு, உப்பிட்ட வரை உள்ளளவு நினை அப்படின்ற வாக்கியத்தை நீங்கள் மனசில் கெட்டியாக வச்சுக்கோங்க. இந்த ஒரே வாக்கியம் உன் சாகிற வரல நீ மனசில் வச்சுக்க, உப்பிட்ட வரை உள்ளளவு நினை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. அந்த வாக்கியத்தை எடுத்துன்னு வீட்டில் இருக்கிற சாமானத்தில் அத்தனையும் எழுதுறாரு. மறந்துடுவோம், கத்திலேருந்து, ஈட்டிலேருந்து, அரிவாள்லேருந்து, கொடுவாள்லேருந்து, தண்ணி குடிக்கிற சாமானத்துலேருந்து, சாப்பிட்ற பாத்திரத்துலேருந்து, குழம்பு கொண்டாங்க சகல ஏனத்துலேயும் எழுதிடுறாரு. சரி, அப்படி இருக்கும்போது அந்த பாத்திரத்தை எடுக்கும்போதெல்லாம் உப்பிட்ட வரை உள்ளளவு அது படித்து பார்த்துட்டு தான் அந்த சாமானத்தில் இருக்கிற பொருளே அவங்க உபயோகப்படுத்துறது. அப்படி இருக்கிறாரு. அவர்கிட்ட ரொம்ப நாள் அந்த அரண்மனையில் ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, அரண்மனை வைத்தியர். அந்த அரண்மனை வைத்தியர் அவங்க தாத்தா காலத்துலேருந்து அந்த அரண்மனையில் அவங்க இருக்கிறாங்க, அந்த வேலையில் இருக்கிறாங்க. அவங்க தாத்தா சேர்த்துட்டு அவங்க மகன் சேர்த்துட்டு அவங்க மகன், இப்படி காலுக்கு ஒரு 15-16 பேரில் அந்த அரண்மனையில் இருக்கிறாங்க. அத்தனை வடியில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆள் வைத்தியர் இருக்குன்னு போகிற சமயத்தில் ரொம்ப நாள் அந்த ராஜா கிட்ட அவர் பழகினதுனால அவங்க பூர்வாத்திரமே அந்த அரண்மனையில் தான் அடங்கி நினச்சி, அதனால் ரொம்ப பழக்கம். இப்படி இருக்கிற சமயத்தில் பக்கத்து நாடு ஒரு ராஜா, அந்த ராஜா இந்த ராஜா மேலே படையெடுத்து சண்டை போட்டு அவன் தோத்துடுறாரு. இந்த ராஜாவை எப்படியான தோக்க அடிக்கணுமே, இந்த ராஜ்யத்தை நம்ம அபகரிக்கணுமேனு அந்த ராஜா கண்ணு காணிச்சுனே இருக்கிறான், எப்படி அவனை வீழ்த்துறது கேளை அப்படின்னு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இந்த ராஜாவுக்கு சிலந்தி மாதிரி ஒரு கட்டி வந்துடுது. யார்? இந்த விசித்திரகுப்தனுக்கு. அந்த நாட்டு ராஜாவுக்கு அது தெரியுது. அப்போ என்ன பண்ணுறான், இந்த அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு இவனை வச்சு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, உங்கள் ராஜாவுக்கு சிலந்தி வந்துனுக்கிறது நான் சமாசாரம் தெரிஞ்சு, அது ஆப்ரேஷன் இது செய்ய சொல்லுவாங்க, உன்னை விஷம் கொடுக்குறேன், அந்த விஷத்தை கத்தியில் தொடச்சி
நீ அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவனை ஒழிச்சிட்டேன்னா இந்த நாட்டுக்கு உனக்கு மந்திரியாக நான் மந்திரி பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனும் என்ன பண்ணுறான், அந்த சொத்துக்கு தொழிலுக்கு ஆசை வச்சு அத்தனை நாள் அத்தனை யுகமாக வந்த இதெல்லாம் மறந்துட்டு, செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு அவன் அந்த மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு சரி ஆகட்டும்னு சொல்லி அவன் கொடுத்த விஷத்தை வாங்கிட்டு வந்துடுறான். சரி, ராஜா என்னன்றாரு, இந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணிவிடு வைத்தியருக்கு சொல்கிறான். சரிங்க ஆகட்டும்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறான்ப்பா. அவன் கொடுத்த விஷம் தடவை கொடுத்துன்னுக்குறான் அந்த ஆள் கத்தி. அந்த கத்தியை எடுத்துன்னு வந்துன்னுக்குறான். சரி, எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் கத்தி, இந்த அறுத்தா ரத்தம் வளர்கிறதுக்கு பாத்திரங்க, குண்டாவுங்க, தண்ணி இதெல்லாம் வச்சுன்னுக்குறாங்க. எல்லாத்துலேயும் அந்த எழுத்து நிற்குது. அந்த ரத்தத்தை பிடிக்கிற பாத்திரம் கீழே அடியில் வச்சுன்னு ரத்தத்தை பிடிக்கிற பாத்திரத்தில் அந்த இது உப்பிட்ட வரை உள்ளளவு நினைனுக்குது பாரு. அந்த கத்தி எடுக்கிறான் பாரு அறுக்கிறதுக்கு, அந்த குண்டாவை எடுத்துப்படி வைக்கிறான், அதில் எழுதி நிற்குது பாரு. அதை பார்த்தா தான் அவனுக்கு மனசு ஒரு மாதிரி மாறிடுது. உப்பிட்ட வரை உள்ளளவு நினைன்னு இருக்குது. எத்தனை தலைக்கட்டு நம்ம குடும்பம் இவர் காப்பாற்றினுக்குவார். இவங்க அப்பா, இவங்க தாத்தா, எல்லோரும் நம்ம தாத்தா, நம்ம அப்பா எல்லாரையும் இந்த குடும்பம் காப்பாற்றின்னு வந்துச்சு. நாம் இன்றைக்கி மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு இவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோன்னு நினைக்கிறோமே, இது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை எடுத்து அந்தாட்டை வச்சுட்டு அவன் கத்தியை எடுக்கிறான். ராஜா பார்க்குறாரு, ஏன் அந்த கத்தியை வச்சுட்டிங்க, அது வேணாம், நல்லா இல்லை, அதனால் இந்த கத்தியில் என்ன. அந்த கத்தியை எடுத்து பார்க்குறாரு ராஜா, நல்லா தானே இருக்குது, ஏன் இதை வச்ச சொல்லு அப்படின்னும் போது மந்திரி பார்க்கும், அதை வச்சு காரணம் என்ன சொல்லு அப்படின்னு அதை பார்த்து அவனை விடாத அவன் கிராஸ் பண்ணி கேட்குற சமயத்தில் அவன் சொல்லிடுறான், அவனுக்கு இப்படி தான் நடந்துச்சு. இந்த விஷம் தடவைனா கத்தி அவர் கொடுத்தாரு அந்த ராஜா. நான் ஆசைப்பட்டு அதை எடுத்துன்னு வந்தேன். இந்த பாத்திரத்தில் எழுதினத்தை பார்த்து என் மனசு மாறிடுச்சு. தப்பை ஒத்துக்கிறான், சொல்லிடுறான் உண்மை. அப்பா அவன் செஞ்ச தப்பை மறைக்காத உண்மையை சொன்னதுனால அவன் செஞ்ச தப்பை மன்னிச்சிடுறாங்க. அந்த ராஜாவுக்கு உடனே அவனை ஆள் விட்டு அவன் மேலே போர் எடுத்து சண்டைக்கு போய் அவனை மறுபடியும் வீழ்த்துறாங்க. வீழ்த்தி நாடு விட்டு ஓடி போய்ட்றான் அவன். அந்த நாட்டையும் கைப்பற்றிக்கிறாங்க அவங்க. இந்த கட்டிக்கு இவன் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா பண்ணி வைத்தியம் பண்ணி நல்ல மாதிரி உழைக்கிறாங்க இந்த ராஜா. அந்த இவனுக்கு அந்த வைத்தியனுக்கு வேணுமான பரிசெல்லாம் கொடுத்து அவனை, நீ இந்த மாதிரி நினச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், இதே புத்தி நீ கடைசி வரல வெயி, நீ நல்லாவே இருக்குவே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அருவ புத்தி சொல்லி வேணுமான பரிசு கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த ராஜாவும் நல்லா கட்டியெல்லாம் நல்லாயி நல்ல மாதிரி அரசாட்சி செஞ்சுன்னு நல்ல மாதிரி இருக்கிறான். அதனால் ஒரு பொருள் ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தா அதை நம்ம உயிருள்ள அளவுக்கு நம்ம மறக்கக்கூடாது. உப்பிட்ட வரை உள்ளளவு நினைன்னு சொன்னால் நம்ம உயிருள்ள அளவுக்கு நம்ம மறக்காத வச்சாதான் நாம் நல்லா இருக்க முடியும். உடனே ஒருத்தர் உதவி செஞ்சால் அதை உடனே மறந்துடுறாங்க, அப்படி மறக்கக்கூடாது. ஆல்ரெடி பார்த்த வீடியோவை கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி வர வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது நம்ம சேனல்.